ஹே காய்ஸ், உங்கள் ஐஃபோன் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இமீடியட்டாக அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு குவாலிட்டி சேஞ்ச் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபோட்டோவை கேப்சர் பண்ணும்போது நல்லா இருக்குது, ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா குவாலிட்டி சேஞ்ச் ஆகிடுது அப்படின்னு சொல்லி கேமரா செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த சொல்லிடுறேன். 1, உங்கள் கேமரா செட்டிங்ஸில் எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. 2, இந்த ப்ராப்ளம்க்கு எந்த சொல்யூஷனுமே இல்லை, ஏன்னா இது ப்ராப்ளமே இல்லை. டீப் ஃபியூஷன் அப்படின்னு ஐஃபோன் கேமராஸில் கொடுத்துருக்கிற ஒரு இமேஜ் ப்ராசஸிங் டெக்னாலஜினால தான் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. உங்கள் கேமராவில் தான் ப்ராப்ளம்னு நினச்சி நீங்கள் யூடியூப்ல சொல்யூஷனுக்காக வந்தீங்கன்னா கேமரா ஃபார்மட்ஸை சேஞ்ச் பண்ணணும், ஃபுல் ஹெச்டிஆர் மோட ஆன் பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் ஃபைனலாக அந்த குவாலிட்டி சேஞ்ச் மட்டும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த டீப் ஃபியூஷன் ஆப்ஷனை மட்டும் டர்ன் ஆஃப் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோன்ஸில் அந்த ஆப்ஷனை மேனுவலாக டர்ன் ஆஃப் பண்ணவே முடியாது. மீடியம் டு லோ லைட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிற மாதிரி இந்த டீப் ஃபியூஷன் டெக்னாலஜியை ஆப்பிள் டிசைன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஐஃபோன் கேமரா அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சதுன்னா டீப் ஃபியூஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். தர்ஃபோர் உங்கள் ஃபோட்டோ குவாலிட்டியில் சேஞ்ச் இருக்கும். இந்த குவாலிட்டி சேஞ்சுக்கும் கேமரா செட்டிங்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஐஃபோனில் இந்த டீப் ஃபியூஷன் ஆட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் எந்த ஃபீச்சரும் வேணாம். நான் எடுக்கிற ஃபோட்டோ எடுக்கிறப்ப எப்படி இருக்கோ அப்படியே இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேனுவலாக இந்த ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ண முடியாதுங்கிறதுனால லைவ் ஃபோட்டோ ஆப்ஷனை வச்சு நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை ஆட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். கேமராக்குள்ளே போயிட்டு ரைட் கார்னரில் இருக்க இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைவ் ஃபோட்டோஸ் எனேபிள் ஆயிரும். தென் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோவோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரேம்ஸ் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக நமக்கு ஷோ ஆகிற ஃபோட்டோ டீப் ஃபியூஷன் ஆன ஃபோட்டோவாக இருக்கும். அதை தவிர்த்து மற்ற ஃப்ரேம்ஸில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே இந்த டீப் ஃபியூஷன் ப்ராசஸ் ஆகாமல் நார்மலாக இருக்கிற ஃபோட்டோஸாக இருக்கும். ஸோ அதில் எந்த இமேஜ் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி மேக் கீ ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் எதுவும் இல்லாமல் கேமராவில் கிளிக் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி குவாலிட்டியான இமேஜை எடுத்துடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.